ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்க்குறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் கட் பண்ணல, நான் முழுசாகவே ஆட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் சின்ன மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் 1 கப், ஒரு உருளைக்கிழங்கு அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கேரட். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை சேர்க்குறேன். அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தயிர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது நார்மல் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன். இந்த கப்பில் 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதித்த பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக மேலே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். குக்கர் 2 விசில் அடங்கி வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. டேஸ்டான வெஜ் பிரியாணி குக்கரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.